அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு. ஒருத்தன் கூட உண்மை பேசலைங்க. அதுதான் பெரிய கொடுமை. சொல்கிறது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய். ஏதாவது 1-2ல் ஒருத்தன் சொன்னான், எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துருச்சுன்றான். சோர்ஸ் வருதுன்றான். எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் நான் அவர் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. கேட்டால் அவங்கெல்லாம் புலனாய்வு புலிகலாம். ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறான். இதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் வந்து மடியில் 2 பேப்பர்ஸாக வச்சுருக்கா. அப்படி எடுத்து பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான். சரி, உண்மையிலேயே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா, அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல. அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில் 2-4 பேப்பர் இருக்குது, என்னடா பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்குது. சரி, ஏதோ இதிலேருந்து வந்திருக்கும் போல இருக்குது. இருக்கலாம் இல்லையா? ஏதோ காவல்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க, ஏதோ உளவுத்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க. உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்துருக்கு. விசாரணைன்னு பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர். ஐயே, இவ்வளவு அபத்தமாக இருக்கும். இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து, அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க, எப்போ அமீரை கைது செய்வீங்க. இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏங்க நாங்கள் 3 மாதமாக வெயிட் பண்ணுறோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேன்னு. அவன் அவ்வளவு ஆவலாக இருக்கான் என் மேலே. சரி, நான் என்ன கைது, நான் என்ன சிறைக்கு என்ன புதுசா? சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன், இப்பவும் தயாராக இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அதைத்தான் கரு சொன்னார். அவருக்கு உள்ள வேதனை இல்லாமல் இல்லை, இருக்குது. ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. அமீர்ன்றவங்க தனிப்பட்ட என்னை நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது, ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவர்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்ட காலம், அவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு 14 வயசு பிள்ளை இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாக இருக்கும். அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான்